தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பிரதிபலிக்குமா தேர்தல் முடிவுகளை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்தல் கருத்து கணிப்பு அப்படிங்கிறதே ஒரு ஹம்பக்கான விஷயம் அப்படிங்கிறத கடந்த தேர்தல்கள் முடிவுகள் நமக்கு காமிச்சிருக்கு. சில தேர்தல்களில் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். பல தேர்தல்களில் இந்த கருத்து கணிப்புகள் பொய்யாக காமிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு 4-5 மாதங்களுக்கு முன்பு நடந்த 3 மாநில தேர்தல்களில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்டு சத்தீஸ்கரில் இது பிஜேபி தோக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. எல்லா பத்திரிகைகளும் தங்களுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளையும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளையும் சொன்னாங்க. ஆனால் நிலைமை என்னென்னா தலைகீழாக மாறிடுது. மக்களுடைய உணர்வுகளை யாராலும் பிரதிபலிக்க முடியாது. அந்த சாம்பிள்னு சொல்கிறக்கூடிய அந்த அந்த கருத்து கணிப்பை எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸும் இந்த பத்திரிகையாளர்கள் சரியாக எடுக்கிறதும் இல்லை. எல்லாம் அவரவர்கள் அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு முந்தைய தேர்தல் முடிவுகளை வச்சு அலசி இவங்களுக்காக வர்ற ஒரு எண்ணிக்கையை சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் நிரூபணமாகிறது. அதனால் மக்களே, இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வச்சு மார்க்கெட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. பொறுத்துட்டோம். இன்னொரு 4 நாளைக்கு பொறுத்தோம்னா நமக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் கண்கூடாக தெரியும். அதை விட்டுவிட்டு இன்றைக்கி இந்த டிவிக்கள்லாம் தன்னுடைய டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்காக மக்களை ஒரு திசை திருப்புறதுக்கு, மக்களை யோசிக்க விடாமல் வைக்கிறதுக்காகவே இது போன்ற கருத்து கணிப்புகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இங்கே பதிவு பண்ணுறோம். இது போன்ற கருத்துக்களுக்கு என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.